கவனிப்போம். 3 விதமான பர்வதங்கள். பர்வதம் என்பது மலை. பர்வதம் என்பது உயர்ந்தது, உறுதியானது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பர்வதத்துக்கு 2 தன்மை இருக்கு. குளிர்ச்சியான வேளையில கூலிங் கொண்டு வந்து நம்மளை கூலாக்கிடும். வெப்பம் வந்தால் வெப்பத்தை அனல் கொண்டு போகும். இந்த வேலூர் பண்ண தெரியும் உங்களுக்கு, மலைப்பகுதி. இப்போ இந்த டைமில் அங்கே போகவே முடியாது, அனல் அதிகமாக இருக்கும். மழை வந்தாலும் குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு 3 விதமான மலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா பிரச்சனைகள். ஒன்று, பிரச்சனையை ஜெயிப்பதற்கு தடை. பிரச்சனை விட்டு வெளியே வந்துட்டோம், ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது தடை வருது. எப்படியாவது ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும் நினைக்கும் போது தடை வருது. எப்படியாவது கடவுளுக்காக கொடுக்க நினைக்கும் போது தடை வருது. நன்றாக கவனிக்க வேண்டும். வேற எதுவும் நீங்க செய்தா தடையே வராது. அப்போ இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? பாஸ்டர், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன், எவ்வளோ கண்ணீர் விட்டுட்டேன், இப்போ எனக்கு கடைசி சாவா வாவா தெரியல, நான் எதுக்கு வாழணும்னு தெரியாம ஒரு குழப்பமா இருக்கிறேன். நானும் எதிர்பார்த்து என் கணவன் வருவான், என் மனைவி வருவா, என் பிள்ளை திருந்துவான், என் குடும்பத்தில் மாற்றம் வரும். ஏன்னா கடவுள் எவ்வளோ சாட்சிகள் கேட்குறோமே, இப்போ என் வாழ்க்கையில் மட்டும் என்ன குறை இருக்கு? அன்றைக்கி ஒரு பரிசுத்தவனை பார்க்குற சொல்கிறார், பிரதர் சாட்சி நமக்கு 5 லட்சம் கொடுத்தான், 10 லட்சம் கொடுத்தான், நான் போகிறேன் 1 லட்ச ரூபா மேலே வரமாட்டேன் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பிரச்சனை ஜெயிக்காத நாளைக்கு என்ன நடக்குதுன்னா நம்மள மனசு சோர்வடையுது, மன வருத்தத்தை உண்டாக்குது, தனித்து இருக்க வைக்குது, குற்ற மனசாட்சியை கொண்டு வருது. ஒருவேளை கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா என்று யோசிக்க வைக்குது. ஒருவேளை நீங்க செய்த தப்ப பாவத்தை உணர்த்தி நம்மளை குற்ற மனசை தள்ளி நம்ம தகுதி இல்லையோ என்பதை சிந்திக்க வைக்குது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் இந்த பிரச்சனை ஜெயிக்க நேற்று நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, இந்த கூட்டத்துக்காக பல நாளாக ஜெபம் பண்ணுறோம், வசனத்துக்காக ஜெபிக்கவும் நேற்று திடீர்னு ஆண்டவர் 3 விதமான பருவத்தை குறித்து பேசினார். அப்படின்னா பிரச்சனை எப்படி ஜெயிப்பது? தூங்குற மட்டும் சத்தம் அலையிலே சொல்ல பார்க்கலாம். ஆமே, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி. அப்போ இந்த பிரச்சனையை ஜெயிப்பது எப்படி? சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 4:7. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம் போதும். பெரிய பர்வதமே, நான் சொல்ல கொஞ்சம் இல்லை என்ன பாருங்க, யாரும் பைபிள் பார்க்க வேண்டாம். சாத்தான் இருக்கா பார்த்தீங்களா, வித்தியாசமானவன். அவனோட கடவுள் கவனிங்க, வார்த்தையில் தான் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் கடவுளை ஆராதிப்பதற்கு தான், வேற எதுவுமே கிடையாது. அவரை துதிக்கும் போது பாருங்க, அவருக்கு அவ்வளோ அழகு கொடுத்து வச்சிருந்தாரு. நல்ல துணி, நல்ல உடைமைகள், பொருட்கள் கொடுத்து வச்சிருந்தார். நீங்க பாருங்களேன், பிரசங்கர் கூட அவ்வளோ ஒரு மேக்கப்பாக இருக்க மாட்டான். இந்த வர்ஷிப் பண்ற ஆள்லாம் பாருங்க, வித்தியாசமா இருப்பான். உங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டுக்கிறான் இப்படிலாம் யோசிக்க. கடவுள் நேசிக்கிற ஒரு பாத்திரங்க அவங்களாம். இந்த தூதனை அப்படிதான் தேவன் சிருஷ்டித்து வச்சிருந்தார். நல்லா கவனிங்க. இவருடைய வேலை என்னன்னா, ஏதேன்ல பாருங்க எல்லாம் இருந்தது. கடவுள் எதை வேண்டான்றாரோ அதை தான் அவன் தேட வச்சான். நம்ம கடவுள் எவ்வளோ நன்மை செய்திருப்பார், எவ்வளோ மாற்றத்தை கொடுத்திருப்பார், புரிஞ்சுங்க. ஆனா ஏதோ ஒன்று கிடைக்கல, ஜெபத்துக்கு பதில் வரல, அதை மட்டும் யோசித்து சிந்தித்து ஆள வச்சிருவோம், கவலைப்பட வச்சிருவோம்.
கடவுள் நமக்கு செய்ததை கொடுத்ததை அனுபவிக்க வைக்காம அதை மறந்து இல்லாத தேட வைக்கிற பேயுடைய வேலை. அப்ப பிரச்சனையை பெருசா காட்டுறான் பாருங்க. இந்த சகரியா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே. அப்போ இன்றைக்கு என்னன்னா, பிரச்சனையை பார்த்து தேவ பிள்ளைங்க ஜெபம் பண்ணாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க ஜெபம் பண்ணாதீங்க. அதை பார்த்து சோர்ந்து போவாதீங்க. அதை பார்த்து கலகம் அடையாதீங்க. மன தளர்ந்து போவாதீங்க. அதை பார்த்து நீங்கள் பேசணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்களேன், ஒரு கடத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க. அந்த கடங்க வாங்கின இடத்துல ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான். அசிங்கமாக திட்டுவான், கேவலமாக திட்டுவான். நீங்கள் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து பேசிட்டாலுமே கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பயம் இருக்காது. உங்கள் மேலே தப்பான எண்ணங்கள் வராது. அவன் 1000 திட்டுட்டோம், அவரை கேவலமாக பேசட்டும், ஃபோன் எடுத்து பேசுங்க. என்ன வார்த்தை பேசணும்? நான் தருவேன், நான் கொடுப்பேன், நான் ஏமாற்ற மாட்டேன், சீக்கிரம் வரும். எப்போ நீ வரும்? இது 6 வருஷமா சொல்லிங்கிறடி. நீ ஏண்டி உயிரோடு இருக்கிற? நீ ஏண்டா உயிரோடு இருக்கிற? இதெல்லாம் பேச்சு தான் வரும். நீங்க அமைதியாக தான் இருக்கணும், பேசவே கூடாது. அமைதியாக இருக்கும், பேசவே கூடாது. ஏடி பேச பேச அமைதியாக இருக்கிற முண்டை எல்லாம் வரும். அமைதியாக இருக்கும். நீ ஏன்டா உயிரோடு இருக்கிற? அமைதியாக இருக்கணும். சரியா? ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா, வார்த்தை வரல, அதுதான் அமைதியாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்றாரு பாருங்க, இது என்ன சம்பவம்னா, ஆலயத்தை கட்ட போறான். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வராங்க. கொஞ்சம் கவனிங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். சிறையிலிருந்து வெளியே வராங்க. வந்த உடனே அவங்க என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்ட போறாங்க. நல்லா கவனிங்க ப்ளீஸ். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட போறாங்க. இது எஸ்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க இருக்கும். இது என்ன நடக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இது சம்பவத்தை அங்கேயே சொல்லுவார். ஆகாய் 1லிருந்து 4 சொல்லப்பட்டிருக்கும். செர்பாவேல் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், தலைவன், அவனுக்கு விரோதமாக நீங்க எஸ்ரா 4:1 வாசித்தீங்கன்னா, யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் சத்துருவாய் இருந்தவர்கள் எழும்பி, நாங்களும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறோம் என்று புறப்பட்டு வந்தார்கள். இப்ப செர்பாவேல் சொல்கிறான், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவன் சொல்றான், நாங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தினோம், நாங்களும் சபைக்கு வந்தோம், காணிக்கை கொடுத்தோம், எல்லாம் செய்தோம், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் தான் இதுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இதுக்கென்று நாங்கள் சிறையிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தோம், ஆலயத்தை கட்டும். 4ஆம் வசனத்தில் அவர்கள் கட்டக்கூடாதபடி தடை செய்தார்கள், தடை பண்ணினார்கள், மன சோர்வடை பண்ணினார்கள், அலட்சியம் பண்ணினார்கள். எப்படி கட்டுவீங்க? எப்படி கட்ட முடியும்? நாங்கள் இல்லாத, நான் அந்த ஊர் தலைவன், நான் தலைவனிட்டு உன்னை அசிங்கப்படுத்துவேன், உங்க பாசத்தை கொண்டு வந்து அசிங்கப்படுத்துவேன், உங்க புருஷனை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவேன், உங்க அண்ணன்கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவேன். பாருங்க, இருக்கிற அடிமதத்தை வெளியே புறப்பட்டாச்சு, வந்தாயிடுச்சு. இப்போ கடவுளுக்காக நம்ம செய்ய நினைக்கும் போது சத்துரு எங்கன்னு வந்தான் பாருங்க. எப்படி வரான்? நானும் கூட வரோம், நீங்க கட்டுறது பார்க்குறோம்,
நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்குறோம், நீங்கள் எப்படி கொடுப்பீங்க பார்க்குறோம், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு பார்க்குறோம், எப்படி குடும்பம் நடத்துவீங்கன்னு பார்க்குறோம், எப்படி நீ புருஷனோட வாழ்ந்து பார்க்குறோம், நீ எப்படி குழந்தை தங்குன்னு பார்க்குறோம், நீ எப்படி ஊருக்கு போன்னு சொல்லி பார்க்குறோம். என் அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றார், பெரிய பர்வதமே. என் அன்புக்குரிய, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை பிரச்சனையை பார்த்து நீங்க தயவு செய்து அழுவாதீங்க, மன சோர்ந்து போவாதீங்க, தளர்ந்து போவாதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை அங்க செருபாவில் இருக்கும். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, ஆகாய்க்கு முன்பாக நீ எம்மாத்திரம். கையை தட்டுங்க பாப்போம். உங்க பேரை சொல்லுங்களேன். இந்த மாசம் கட்டாயமா ஜூன் தொடர்ந்து பீஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அதை செய்யணும். இவங்க ஆலயத்தை கட்டினா நீங்கள் அதை கட்டணும். நான் அடி பல முறை சொல்லிக்கிறேன் பாருங்க. இந்துக்களில் சொல்லுவான் பாருங்க, தாலி கட்டும்போது என்னது நல்ல காலம் முடிய போது தாலி கட்டுறான். நல்ல காலம் சொல்லுங்களேன் வாய் திறந்து. நல்ல நேரம் முடிய போது தாலி டம் 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 டம்னு அடிக்கிறான். அவன் கட்டுறது ஒரு தாலி தான். ஆனால் பொண்டாட்டி பாருங்க, அவன் கட்டுறான், தாலியை கட்டிடுறான். வீடு வாடகை கட்டு, கரண்ட் பில்லு கட்டு, குழந்தைக்கு பீஸ் கட்டு, ஆட்டோ டியூ கட்டு, பைக்கு டியூ கட்டு, கட்டுன்னு பல கட்டு அம்மா வந்து கட்டிடுது. அதையிலே சொல்ல சத்தமா ஏமே போகட்டும். அதை நம்ம சொல்ல வேண்டிய ஒண்ணு, பிரச்சனை பெருசா நீங்க பார்க்காதீங்க, நீங்க அதை அசட்டை பண்ணுங்க. ஏமாத்திரும். நாங்க தான் தேவனுடைய ஆலயம். அதிலே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் ஆசீர்வாதத்தில் கட்டப்படணும், சுகத்தில் கட்டப்படணும், நன்மையில கட்டப்படணும், செழிப்பில் கட்டப்படணும், மேன்மையில கட்டப்படணும், உயர்ந்த ஸ்தலத்தில் கட்டப்படணும், என் பிள்ளைங்க டாக்டர் படிப்பில் கட்டப்படணும். ஆமே. அதை எத்தனை பேர் ஆமைன்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தப்பு செய்யும் போது எவனை கிட்ட வரும், நல்ல செய்யும் போது வரும். ரொம்ப கவனமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஏமாத்திரு, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை, சிம்பிள். ஏமாத்திரு. உன்னை இல்லாத ஆக்கிடுவேன், உன் குடும்பத்தை அழிச்சிடுவேன். நீ ஏமாத்திரு. அலையிலேயே சொல்லுங்க, வியாதியை நீ ஏமாத்திரும், சுகரை நீ ஏமாத்திரும், கேன்சரை நீ ஏமாத்திரும், கடன் பிரச்சனை ஏமாத்திரும். நீ என்ன ஆவாய்? சமபூமி ஆவாய். கையை தட்டுங்க பாப்போம். சமபூமி ஆவாய். என்னை கடக்க கூடாதபடி தடுக்கிற பர்வதமே, நான் செயல்படக்கூடாதபடி தடுக்கிற பர்வதமே, நான் முன்னேறக்கூடாதபடி தடுக்கிற பர்வதமே, என் வாழ்க்கையில சுகத்தை தடுக்கிற பர்வதமே, நீ ஏமாத்திரும். எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். கையை தட்டி வேகமா பிரைஸ் அல்லாஹ். தேவனுடைய பிளான் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா. நீங்க இதை செய்யணும், இதை பெறணும். தேவன் பிளான் போட்டார்னா எந்த பர்வதமானாலும் அது உடஞ்சுதான். ஒரு பிள்ளை சர்ச்சுக்கு போறான், சபைக்கு அன்னைக்கு நைட்டு பிரேயரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, நீங்க மலையை பார்த்து பேசுங்க பேசுங்க அப்படின்னு. இது நான் சொன்னது பேசுங்க, நீங்க சொல்லுங்க. ஏமாத்தி அம்மாவும் பையனும் போயிட்டு வந்து கேட்குறா. அந்த கிராமம் உங்களுக்கு தெரியும், கிராமங்கள் வந்து பாறை பூமி அதிகமாக இருக்கும். இவங்க வீடு பார்த்தீங்கன்னா அந்த பாறைக்குள்ளே குனிஞ்சு தான் வீட்டுக்குள்ளே போகணும், வாசலுக்குள்ளே. அப்போ அப்படி போகும்போது பையன் கவனிக்க வேண்டிய அம்மாட்ட சொல்கிறான், மம்மி நீங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண கேட்டீங்களா மம்மி? சொல்கிறான் நைனா அப்படி. நம்ம சொன்ன அந்த கல் போவோம் மம்மி, நம்ம சொல்லலாம் மம்மி. டேய், அது பாஸ்டர் ஜபத்திலே இருக்கிறாங்கப்பா, அவங்க உபவாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க சொன்னா போ, நம்ம சொன்னா போக மாட்டான். இல்லை மம்மி, நம்ம சொல்லி பார்க்கலாம் மம்மின்னு பையன் முட்டி போடுறான், முழங்கால் படிட்டு சொல்றான், டேய் மலையே நீ ஏமாத்திரும், பேருந்து போ அப்படின்னு. மெதுவா கடந்து வந்து பார்த்தா பாரு, அது போல. அம்மா முதுகுலே ஒரு அடி. அம்மா நான் சொல்லிதான் போல, நீ சொல்லுமா, முட்டி போடுமான்னு அம்மாவை சொல்லி வச்சுக்கிறான். அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களும் மெதுவாக கண்ணை மூடி
என் வாசல் இருக்கிற அந்த மாலை பாறையே போ இயேசுவின் நாமத்தில். கதை திறந்து பார்த்தா அந்த பாறை போல. நான் கதை சொல்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். பையனுக்கு வேகமாக அடிச்சு இருந்த விசுவாசம் போயிடுச்சுடா. அது பார்ச ஜெபம் பண்ண பேய் பிசாசெல்லாம் போகும். படுத்துட்டான், 2 பேர் தூங்கிட்டான். காலையில ஒரு 6 மணி இருக்கும், வாசல்ல வண்டி சத்தம் கேட்குது, லாரி சத்தம், டமாடிமே. குனிஞ்சி வந்து பார்த்தா கவனிக்க வேண்டும், அந்த ரோடை கிளீன் பண்ற அந்த புல் ஹவுஸ் லாரி வந்து அந்த கல்லை பேத்து இருக்குது. கை தட்டுன்னு பார்க்க நல்ல வேகமா அந்த கல்லை பேத்து கொண்டு இருக்கு. இந்த அம்மா கேட்டா, என்ன சார் கல்லுலாம் எடுக்கிறீங்கன்னா? இல்லைம்மா, தார் ரோடு போடணும், தரையை சமமாக்கணும். ஆமென். பாருங்களேன், ஜெபம் பண்ணது இவங்க, எடுத்தது அரசாங்கம். நீங்க சோர்ந்து போகாம சொல்லணும். எப்படி என் வீட்டுக்காருக்கு வருமானம் இல்லை, வீட்டிலேயே இருக்கிறாரு, எங்க மனைவிக்கு வேலை இல்லை, பிள்ளைக்கு வேலை இல்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் பேயுடைய வேலை. நல்லா கவனிக்க வேண்டும். கடவுள் நம்மளை சிறையிலிருந்து கொண்டு வந்த நோக்கமே நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க கட்டப்பட வேண்டும். சுகத்தில், நன்மையில, மேன்மையில, ஆசீர்வாதத்தில் எல்லாவற்றும் கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென்றீங்க? மோசேக்கு சொன்னார் கடவுள், நீ மலையில என்ன பார்த்தியோ அது பூமியில கட்டுனார். ஆனா புதிய ஏற்பாடுல நீ பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்தை கட்டப்படும். எஸ் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் அதை விரும்புங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள ஆசைப்படுங்க. வந்து அமுகுதையா, மெருகுதையா, குத்துதையா, நண்டுதையா, நீ எம்மாத்திரம். பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன அதுக்கு அர்த்தம்னா, அசட்டை பண்ணுங்க, மதிக்காதீங்க, பிரச்சனை மதிக்காதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் அதை பழக்கம் பண்ணுங்க. உங்களுக்கு யாரா பிடிக்கல தெரியும் பாருங்க, அவங்க வந்தா என்ன பண்ணுவோம், கால மேல காலை போடுவோம் அப்படின்னும். அப்படி பண்ணதான் வெளியே ரசிக்கப்பட்டு நம்ம புரியுதா? நாய அப்படி போய அந்த எரிச்சல் பார்த்தீங்களா? என்ன சொல்றேன்னா, நீங்க பிரச்சனையை பார்த்து பேசுன்றேன், அதை மதிக்காதீங்க, வியாதியை மதிக்காதீங்க. அதுக்கு சீட்டு போட்டு ஐயோ ஐயோ அது போல கேர் ஆயிடும், அது கொடுக்கலாம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் இயேசுவை உயிரோடு எழுப்பின நோக்கம் சொல்றார் பேதுரு, அழியாததும் வாடாததும். நல்லா கவனிங்க, அழிக்க முடியாத மறுபிறவிதான் நாம். வாடாதான். அப்புறம் 1 பேதுரு புஸ்தகம் 1:4 வாசிங்களே, நீங்க வாசிங்களே. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்மளை கடவுள் எப்படி மறுபடியும் ஜெனிப்பித்திருக்காரு பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் கவனிங்க, அழியாததும். அப்ப யாருன்னா பக்கத்துல சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நீங்கள் எதுவுமே உங்களை அழிக்க முடியாது. அழியாததும் மாசற்றதும். மாசற்றதுன்னா பரிசுத்தமானது, பரிசுத்தமாக்கப்பட்டதும், வாடாததும் ஆகிய. வாடாததுமான 3 பாயிண்ட்ஸ் கவனிங்க. ஆதாமை சாத்தான் அழிச்சிட்டான். என்ன அழிவு? தேவ சாயல், ஏதன் தோட்டம், ஆளுகை எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். அது மண்ணான மனுஷன். இயேசு கிறிஸ்து வானத்தில் வந்த கர்த்தர், அவர் மூலியமா நம்ம எழுப்பிட்டாராம். அழிக்க முடியாது, நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? என்ன ஜீவன் நமக்குள்ள இருக்குது? நித்திய. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது நித்திய ஜீவன். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது நித்திய ஜீவன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம். சொல்லுங்க, கடனே. ஐயா பேசுங்க ஐயா, எப்படி கொடுக்க போறேன், எப்படி கட்ட போறேன், அதை பேசி, அதை பைத்தியக்கார பேச்சு, அதெல்லாம் அதை குப்பத்தொட்டியில் போட்டு இந்த பயிற்சி எடுங்க. கொடுப்பேன், நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் உயிரோடு எழுந்ததுனால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 4:25 சொல்லுகிறேன். அப்ப நீதிமான் இறங்கி கடன் கொடுப்பான், நான் கடன் கொடுப்பேன், நான் சுகமாய் இருப்பேன்.
சொல்லுங்க, நான் எல்லாரும் கூட சொல்லுங்க, நான் சுகமாக இருப்பேன், கடன் கொடுப்பேன், சொல்லுங்க, நான் விருத்தி ஆவேன், நான் முன்னேறுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் சமாதான சந்தோஷத்தோடு வாழ்வேன். சொல்லுங்க, என்னை எந்த சக்தியால் அழிக்க முடியாது. மாசற்றுனா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். பரிசுத்தமா இரு என்று எப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்களோ அவங்க இன்னும் கிறிஸ்துவோட உயிர்த்து இந்த வல்லமைக்குள்ள வராதவங்க. நீங்க பரிசுத்தமா இருன்னு பிரசங்கம் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்க யாருன்னா சிந்தப்பட்ட ரத்தத்துக்குள்ளேயும் இயேசுடைய மரணத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததுக்குள்ள வெளிப்பாடு இல்லாதவங்க அப்படி சொல்லுவாங்க, பரிசுத்தமா இரு. இங்க பாருங்க, மாசற்றதும் ஒரே பலினாலே நம்மளை பரிசுத்தமாக்கினார் அப்படி இருக்கும். எபிரேயர் 10:10 நல்லா கவனிக்க வேண்டும். என்ன சொல்றானா, உங்களை எந்த சக்தி அழிக்க முடியாது. நீங்க அழிக்கப்படுகிற சக்தி உங்ககிட்ட இல்ல. உங்களுக்குள்ள நித்திய ஜீவன். கடைசி மரணம் என்ன? கடைசி சத்துரு யாரு? மரணம் தான் சத்துரு. இயேசு அழிக்க முயற்சித்த முடியலையே. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ள மாசற்ற அப்படியே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். வாடு எப்ப வாடிப்போம்? மண்ணுல தண்ணி இல்ல வாடிப்போம், மண்ணு வாடிப்போம். செடிக்கு தண்ணி ஊத்த செடி வாடிப்போம். புல், நான் புல் இல்ல, வார்த்தையால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கையை தட்டி வேக. ஆமே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரேன். நீங்க எங்கிருந்து போகும்போது சொல்லணும், நான் வாட மாட்டேன். பெரிய பர்வதமே, என்னாச்சு சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இல்ல ஒரு மாதிரியா பேசிட்டான். சிலர் பாத்தீங்களா, சம்பளம் வாங்கும்போது அப்படியே முகலாம் மலர்ந்து இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் மலர்ந்து இருக்கும். ஒரு ஐயா பாவம் வேலை ரிட்டைர்மெண்ட் ஆகி பணம் வந்துடுச்சு. அவருக்கு குடும்ப ஜபம், காலேஜ் ஜபம், மதியான ஜபம் போயிடுச்சு. பீரோல பணம் குறைய குடும்ப ஜபத்தை கூப்பிட்டா, போமா நான் அப்புறம் ஜபம் பண்ணிக்கிறேன். இது யாருன்னா புல். சரி, தண்ணி காட்டினே இருக்கும் பாருங்க. தண்ணி காட்ட தான் வரும். ஆனா ஒண்ணு சொல்றேன், தண்ணி இருக்க இல்லையோ எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க, பெரிய பர்வதமே. யாருக்கு சொல்றேன்னா, எதை நீங்க பெருசா சாத்தவனை காட்டுறானோ நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, நீ எம்மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, நீ எம்மாத்திரம். ஆகா, உங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லி பேசணும். உங்க பேரை சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை மலை போல தெரியுதோ நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த மலை சமபூமியா. நீங்க கடந்து போகக்கூடியவர்கள், நீங்கள் செழிக்கக்கூடியவர்கள், நீங்க சுகமா வாழக்கூடியவர்கள், நீங்கள் மேன்மை அடையக்கூடியவர். கையை தட்டி வேகமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவது கவனிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, முதல் மலை பெரிய மலை. என்ன சொல்லுங்க, பெரிய மலை. அதை பார்த்து சொல்லுங்க, நீ எம்மாத்திரம். பெரிய ரவுடி, நல்லா கவனிங்கம்மா. நீ தெருவுக்கு தாதாவா இருக்கலாம், நான் உலகத்துக்கு தாதாவுடைய பிள்ளைடா. பேசு. நீங்க தயவு செய்து இவன் சூனியம் வச்சுட்டா, அவன் சூனியம் வச்சுட்டா, அதை சொல்றதை விட்டு வெளியே வா. எவ்வளோ விஷயம் இருக்கு, கத்துக்க வேண்டியது. நீங்க இதுலயே இருக்க கூடாது. இப்ப என்ன சொல்றேன்னா, பிரச்சனையை உங்க மூலியில சாத்தா பெருசா காட்டினா சொல்ல வேண்டியது, நீ எம்மாத்திரம், நீ சமபூமியா வாய். எனக்கு கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நான் முன்னேறணும், மேல வரணும். அதனால எனக்கு முன்னாடி நிற்கிற எத்தனை பர்வதமானாலும் சரி, நீ சமபூமியா வாய். எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தத்தை உயர்த்தி. இரண்டாவது, சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் ஆண்டவர் அந்த பிசாசை துரத்த கூடாமல் போயிற்று? அப்ப இயேசு சொன்னார், உங்களுடைய அவிசுவாச நிமித்தம் தானே. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு சொன்னார் பாருங்க, உங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
பெரிய பர்வதம், இரண்டாவது இந்த பர்வதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதல் சொல்லுங்க, முதல் பெரிய பர்வதம், இரண்டாவது இந்த பர்வதம். ஆமென். இந்த பர்வதம், அப்புறம் இந்த மலை. என்ன சொல்றாரு கவனிங்க. கடுகளுக்கு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ. இது என்ன பர்வதங்க? முதல் சத்துருவால் வந்த பர்வதம். நான் நன்மை செய்யக்கூடாதபடி, உயர்ந்து போகாதபடி, தேவனுக்காக எழும்பாதபடி, தேவ திட்டனுக்குள் வளராதபடி, சித்த நடக்காதபடி தடுக்கிற பர்வதம். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது பர்வதம், நான் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தேன். நீங்க சொல்றாங்க எங்களால ஏன் கூடாமல் போயிட்டு கேக்குறாங்க பாருங்க. நீங்க இதே மார்க் 6 நீங்க படிச்சீங்கன்னா 6:13 அநேக பிசாசுகளையும் வியாதிகளையும் குணமாக்கினவர்கள் கையை தட்டி வேற சத்தமா கையை தட்டி. ஒரு காலகட்டத்திலே தேவனுக்காக செயல்பட்டவர்கள் இப்போ ஏன் ஒரு பிசாசை துரத்த முடியலன்றாங்க. ஆச்சரியம் பாருங்க. அப்பெல்லாம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ண ஐயா, தூக்கமே வராது. இப்ப பிரசங்க கண்டு சொக்குது. அப்பெல்லாம் பைபிள் நல்லா படிப்பேன், புரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை தெரியல. எங்களால ஏன் கூடல, எங்களால ஏன் கொடுக்க முடியல, எங்களால ஏன் செய்ய முடியல, எங்களால ஏன் ஜெபிக்க முடியல, எங்களால ஏன் உபவாசம் பண்ண முடியல, இது ஏன் யோசனையாயிருது. கடவுள் சொல்றார், கடுகளுக்கு விசுவாசம். இந்த மலை, இந்த மலைனா இது என்ன மலை தெரியுமா? இவங்களால ஏன் கூடாமல் போயிட்டுன்னா, நீங்க மார்க் 9:14 வாசித்தீங்கன்னா, மார்க் 9:14 இயேசு கிறிஸ்து மலையை விட்டு இறங்கி வந்தார். வந்து பார்க்கும்போது வேத பாரகர்கள் கவனிக்க வேண்டும், தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். தர்க்கம் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் பிசாசு போயிடுமா? நீங்க ஜெபம் பண்ணா போயிடுமா? நீங்க முழங்காலி போட்டா ஜெபம் பண்ண முடியுமா? உங்களுக்கு தகுதி இருக்குதா? அதெல்லாம் ஒரு தகுதிக்குது, குவாலிட்டிக்குது. அதெல்லாம் ஒரு உபவாசத்தோடு இருக்கிறோம். அது பரிசுத்தம் தேவை. அந்த செய்தி இவங்க யாருன்னா மோசேவுடைய சீசர்கள் இவங்களாம். அம்மா நான் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. மோசேக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளை கை கொள்றவங்க தான் இவங்க. அப்ப இந்த மலை என்ன மலைனா சீனா மலை. கையை தட்டு பார்ப்போம். கையை தட்டுங்கள் ஐயா. இது என்ன மலைமா? சீனா மலை. இந்த சீனா மலையுடைய வேலை என்னன்னா, நீ எப்படியாப்பட்ட பாவி, உங்க தகுதி எதிர்பார்த்து பேசுகிற கூட்டம் இது. தகுதி எதிர்பார்த்து சேர போற கூட்டம் இது. தகுதி இருந்தா தான் நீ செய்யணும், தகுதி இருந்தா தான் பண்ணணும், தகுதி இருந்தா கொடுக்கணும். சீனா மலை புரிஞ்சுட்டீங்களா? ஒருத்தன் சொல்றான் பேஸ்புக்ல, நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போனா பணக்காரெல்லாம் முன்னே வைக்கிறாங்க, அதனால சர்ச்சில் வந்து வசதியெல்லாம் பார்க்கறாங்க, அதனால நான் முஸ்லீம் ஆயிட்டேன். யாருன்னா சத்தியத்தை பார்க்காத பாஸ்டர் பார்த்துருக்காங்க. நல்லா கவனிக்கவே. எனக்கே உண்மையா நான் எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, ரசிக்கப்பட்டேன். நான் இந்த பள்ளிக்கரணை வந்து போயிருந்தா சர்ச்சில் அரசியல் இருக்குது கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நாங்க வளர்ந்த சபை வந்து அரசியல்வாதிக்கு இடமே கிடையாது. யார் உள்ள வந்தாலும் பேச்சு கிடையாது. நாங்க சபையில பெரிய சபை, அது மந்திரி கூட உட்காந்து இருப்பான். பாஸ்டர் அந்த மனுஷனை பத்தி பேச மாட்டார். ஆனா இங்க வந்து தெரியுது கட்சி ஓட்டு. இந்த மலை என்பது சீனா மலை உபதேசம். இந்த மலையின் ஜெபம் தகுதியை பார்க்கும். இந்த மலையின் நோக்கம், நீ வாரத்தில் ஒரு நாள் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை செய்தால் வரும். இவனுக்கு பேசுறாளாச்சே. இயேசு சொல்றாரு, இப்ப இந்த மலையை நீ துரத்தணும்னா நீ ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும். பக்கத்தை சொல்லுங்கம்மா, இந்த மலையை துரத்தணும்னா இது எப்பயுமே என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே
நான் தகுதி இல்ல ஆண்டவரே, தகுதிப்படுத்த. எப்போ சொல்லுவோம்? பேயை துரத்துறதுக்கு முன்ன ஒருத்தன் கேட்டேன், என்ன பண்றது உபவாசம்? இல்ல பண்றது, ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் இருக்குது, போனோம். ஏன் பேயை ஓட்டுவா உபவாசம் பண்ணணும்? பைபிள் இருக்குது. நான் ஏசு சொல்ல அந்த பேயை ஓட்டல. இந்த சீனா மாயில இருந்து உனக்கு தகுதியை பார்க்குது பாருங்க. தகுதி இருந்தாதான் உனக்கு குவாலிட்டி கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்குது. இது அந்த ஊழியம், அந்த மலை. அது இந்த மலையை நீங்க துரத்தணும்னா கடுகளுக்கு விசுவாசம் வரும். ஏன்னா நீ அந்த மலைக்கு சொந்தக்காரர் இல்ல, கொல்கத்தா மலைக்கு சொந்தக்கார. கையை தட்டுங்க நல்ல வேகமா. ஏமே இருக்குதா? சீனா மலைக்கு தகுதி கவனி. அதுக்கு மலைக்கு உன்னை ஜெனிப்பிக்கல. உபாகத்தை சொல்வார் கடவுள் 32 அதிகாரத்துல, கண்மலை உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நானே, உன்னை பெத்தெடுத்த கண்மலை அப்படின்னு. அந்த கண்மலை பெத்தெடுக்கல, சாவடிக்கிற கண்மலை. உன்னை கொடுத்தா உயர்த்த, கொடுக்காவிட்ட சரிஞ்சிடும். கொடுத்தா வாங்கம்மா, பிரைஸ் தி லார்ட். நாங்க சபைக்கு போயிருந்தோம், பேரை சொல்ல விரும்பல. பிரசங்கம் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறேன், அந்த மூப்பரை கூப்பிடுறான். அவனை என் பொண்ணு பர்த்டே ஏதோ காட்டுறாங்க, டிவியில போட்டு காட்டுறாங்க. வாரத்துல இந்த மாசம் யாருக்கெல்லாம் பர்த்டேன்னு சொல்லி அந்த குழந்தை பேர் மட்டும் டிம்மா வந்துட்டு. நானும் தான் பார்த்தாரு. வாடா வெளியே மூப்ப. கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்குது. வாடா, என் பையன் பேர் மட்டும் டிம்மா காட்டுறியாடா. போயிடுச்சு. பெரிய தகராறு. என் அன்புக்குரியவர்களே, இது என்ன தயவுசு அப்படி சர்ச்சை விட்டு வெளியே ஓடி போயிருந்தாங்களா பாருங்க. தகுதி கேக்குது பாருங்க, தகுதி கேக்குது பாருங்க. இந்த மலையை நீ தயவு செய்து துரத்தணும். இந்த மலை இருக்க வரைக்கும் ஒரு பேய் பூரா கூட துரத்த முடியாது. பூரா பார்த்து போய்விடு. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து, நீ எந்த மலையுடைய சத்தத்தை கேட்டு உனக்கு தகுதி இல்லை, உன்னால முடியாது, நீ பாவி, நீ இன்னும் நீதிமானாக்கப்படல, இன்னும் தகுதியாக்கப்படல, உனக்கு எப்படி பொண்ணு கொடுப்பேன், உனக்கு எப்படி வீடு கொடுப்பேன், உனக்கு எப்படி லோனு கொடுப்பேன், இந்த தகுதியை பார்த்து பேசுற அந்த சத்தத்தை எழும்பின மலையை பார்த்து நீங்க துரத்த வேண்டும், கவனிக்க வேண்டும், சொல்லணும். பேர்ந்து போ. உனக்கு எனக்கு சொல்ற பாருங்க, கடுகள்ன்றா தெரியுங்களா? இந்த கடுகள் என்ற வார்த்தை எதை காட்டுறதுன்னா, மத்திய 13:31 சொல்லுது, கவனிக்க வேண்டும், தேவ ராஜ்யம் கடுகு உப்பா இருக்குதான். அப்ப இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் நாம எல்லாரும். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். இந்த கடுகுன்ற வார்த்தை தேவ ராஜ்யம். இப்ப ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம இருக்கிறோம். அதனால இந்த மலை என்பது இயேசு எந்த மலை? அந்த பரிசையின் சதிசேருடைய உபதேசத்தை கேட்டுட்டு 6ஆம் பல பேயை துரத்தி சுகமாக்குறவங்க இப்ப ஊழியம் முடங்கி போய், ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆரம்ப காலங்களில் நீங்க ஊழியம் பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம், கத்திற்காக பல செயல்பட்டுலாம், யாரோ தப்பான உபதேசம் கேட்டு உங்க ஊழியத்தையும் குடும்பத்தையும் முடக்கி போட்டிருக்கலாம். இப்ப நீங்க ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவர் எங்களால ஏன் முடியல, எங்களால ஏன் செய்ய முடியல சொல்லி கலங்கி போய் வந்திருக்கலாம். கர்த்தர் பேசுறார், அந்த மலையை பார்த்து நீ பேசு. நான் ஊழியம் செய்வேன், என்னால முடியும், என்னால கூடும், நான் கட்டுவேன், நான் கொடுப்பேன், நான் முன்னேறி வருவேன். கையை தட்டி வேகமா. இந்த மலை முதல் மலை, சத்ருவால் வர மலை. நீங்க முன்னேற விடாதபடி இருக்கிற மலையை பார்த்து நீ ஏமாத்திரு. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போயிடு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ பாவத்தை காட்டுற, இந்த மலை நான் பரிசுத்தமாக்குறது காட்டுது. இந்த மலை தான் எனக்கு தேவை. இது என்ன செயல்பட தடுக்குது. இந்த மலை நீ செயல்படு, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுது. ஏமேன். உன்னால முடியும், உன்னால கூடும். அம்மா ஒரு முறை ஒருத்தர் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, பிரதர் நீங்க சிங்கப்பூருக்கு போறீங்கன்ற. அவன் எழுந்து சொல்றான், ஐயா நான் 10th தான் படிச்சுக்கிறேன் அப்படின்றான். தகுதி பாருங்க. நான் சொன்னேன், உன் படிப்பை பார்த்து சிங்கப்பூர் கற்று கொண்டு போல, உங்கள் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் சிங்கப்பூர் போவேன்.
சொல்லி ஒரே வாரத்தில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார். பிரதர் ஆச்சரியமாகுது, திடீர்னு எங்கள் எம்டி கூப்பிட்டு நீ சிங்கப்பூருக்கு போப்பா, ஒரு மாதம் இருந்துட்டு வான்னு சொல்லி அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. தகுதியை பார்த்து அனுப்பல. போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் சீக்கிரம் வாங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி வந்துருக்கிறேன் அப்படின்னாரு சிங்கப்பூர்லேருந்து. நீ யோசித்து பாரு, கற்பனை பண்ணுங்க, சிங்கப்பூர் கிஃப்ட் எப்படி இருக்கும்? ஒன்று கோல்டு வாட்சாக இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல சிங்கப்பூர் என்பது. நான் கூப்பிட்டு நான் போகல, பிரதர் சொன்னேன், இல்லை இருக்கட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வரல. ஐயா வாங்க ஐயா, சிங்கப்பூருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களே வாங்க. பொண்ணுலப்பா நான் போவே இல்லையே. போன் அடிச்சு சரிட்டு போனா 100 ரூபாய் காணியம். எவ்வளோ ஐயா கேட்குதா பின்னாடி? உத்து உத்து பார்க்க எனக்கு பயமாயிடுச்சு. வேற ஒன்று 100 ரூபாய் கொடுத்தேன். சரி அப்பயும் ஜெபம் பண்றேன். கடவுள் சொல்றாரு, இந்த ஆபீஸ் முழுவதும் கண்ட்ரோல வரப்போது, நீ ஒரு மேனேஜர் ஆக போற. 100 ரூபாய் காணியம் வாங்கிட்டு சொல்லி ஒரு மாசம் கூட ஆகல. அண்ணா நகரில் பெரிய ஆபீஸில் கூப்பிட்டா போல பார்த்தா அவ்வளோ பெரிய ஆபீஸ் மேனேஜர், 10th படிச்சால். நான் என்ன சொல்றேன், உங்க படிப்பு வச்சோ உங்க ஜாதியை வச்சோ தேவனுடைய வல்லமை மட்டுப்படுத்தும். இதெல்லாம் வந்து உங்க பூமியில நீ மனுஷன் முன்பாக இருப்பதற்கு தான். ஆனா தேவனுக்கு முன்பாக இருப்பதற்கு விசுவாசம், கடுகளுக்கு விசுவாசம். என் வாலிப சகோதரியே, எங்க அம்மா எனக்கு வசதி ஆக்கல, எங்க அம்மா படிக்க வைக்கல, எங்க அம்மா அதில் இப்போ எங்க அம்மாவோட படிக்க வச்சுட்டா போயிட்டா உண்மை. படைத்தருடைய அறிவுனால வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த மலையை பார்த்து எவ்வளவு அற்புதம் பாருங்க. இந்த மலையை செய்தி எப்ப கேட்டாலும் தகுதி போயிடுச்சு. என்ன சிஸ்டர் ஜபத்து வரல? இல்ல, இன்னும் பரிசுத்தம் வாழணும். அந்த ஐயா கை வச்சு அப்படியே சொல்ல புருஷன்கிட்ட அடிக்கிட்டாரு. அதான் புருஷன் சொல்ற கேட்குற, என்ன சொன்னாரு? சபைக்கு போவாது, ஜபத்துக்கு போவாது. புருஷன் சொல்ல, பேய் சொல்லிட்டு பேய் சொல்லிட்டு. ஆபிரகாமுக்கு சாராள் கீழ்ப்படிஞ்சா. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன். கையை தட்டுங்களா, அதை புரிஞ்சுக்கணும். அப்ப மனைவிக்கு கேளுங்க, மனைவி கவனி, கடவுளுக்கு பயந்து பிள்ளைங்களை ஒழுக்கம் நடத்துறாங்களா? தயவு செய்து. அதனால்தான் சொல்றாரு பவுல், கலாத்தியர் 4:25 படிச்சு 24 சொல்லுவார், சீனா மலை ஆகாருக்கும் சியோன் மலை சாராளுக்கும் ஒப்பிட்டு பேசுவார். எவ்வளவு அற்புதம் கொண்டு வர பாருங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நான் என்ன சொல்றேன்னா கவனிக்கம்மா, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாரம்பரிய சபையில் இருந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, தப்பு கிடையாது. எப்போ வாக்குத்தத்தம் உள்ள வருதோ அந்த ஆகாரியம் பிள்ளைங்க வெளியே துரத்திட்டான். கையை தட்டுங்களேன். தாய் சபை, ஆயா சபை, தாத்தா சபை கடைசிக்கு அடிமையை தான் இருக்கணும். இங்கதான் தாலி கட்டினா தாலி அறுப்பான். முன்னேற முடியாது. வாழ்க்கையில மாற்றம் தேவை. நீ வார பைபிள் அக்கறைத்துக்கு போறது இல்லம்மா, வாழ்க்கை மாறணும். சொல்ற பவுல் தெளிவா சொல்றாரு, அவ அடிமை. சாரால அற்பமா எண்ணினார். அடிமைக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கை பரிகாசம் பண்ணினார். எப்பவும் பிள்ளைகளை சபையில பரிகாசம் பண்ண உன் அற்பம் என்றாங்களோ அது ஆகாருடைய சபை. புறப்பட்டு வெளியே வாருங்கள், கர்த்தரோடு பேசிக்கொண்டு. உனக்கு எப்பவும் பரிகாசம் பண்ணீங்கன்னா அந்த அம்மா சரியா ஜெபிக்கிறது இல்லை, அந்த அம்மா சரியா ஒழுங்கா இல்லை அப்படிலாம் பேசுற சபை வந்து ஆகாரு, அடிமை, சீனா மலை. சுதந்திரவாளி, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படியாப்பட்ட மலையை நீ பிறந்து போறதுக்கு உபவாசம் போடுங்க. அந்த கட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு உபவாசம் போடுங்க. அந்த கட்டிலிருந்து வெளியே வந்து ஜெபம் பண்ணுங்க. இதான் சீக்ரெட். இல்லை பாஸ்டர், வெளியே போனா சர்ச்சில் ஆவிக்கு சபைன்றாங்க, கலர் இல்லையே. நான் இல்ல, கலர் இல்லையே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த சோதனையே ஃபர்ஸ்ட் கலர் தான். எனக்கு ரசிக்கப்பட்ட புதுசுல எங்க நண்பன் சொன்னான், என்னப்பா கிறிஸ்டின் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னா. ஆமா, ஃப்ரெண்டு, உனக்கு சுருகாட்டு தரமாட்டான் தெரியுமா கிறிஸ்டின்லாம். நான் சொன்னேன், என் சரீரம் மண்ணுக்கு எங்கப்பா சரி, என் ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். ஆமென்.
என் அன்புக்குரியவர்களே புரிஞ்சுக்கொள்ள, முதல் பெரிய பர்வதம், இரண்டாவது இந்த பர்வதம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? சத்தங்களை உயர்த்தி ஆமென். அப்ப என்ன செய்யணும்? முதல் அசட்டை பண்ணுங்க, ரெண்டாவது பேசுங்க. பேர்ந்து போ, என் வளர்ச்சி கெடுக்கிற வார்த்தையை பேர்ந்து போ, என் முன்ன தடுக்கிற வார்த்தையை பேர்ந்து போ. அதான் சாலமன் சொல்றான், அறிவு தராத போதகத்தை விட்டு விலகுன்றான். அம்மா, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாத, தெளிவில்லாத, பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வழி சொல்லாம எந்த போதகத்தை கேட்காதன்ற. ஒக்கா பண்ணிட்டா, தாத்தா பண்ணிட்டா, ஆயா பண்ணிட்டான்னு சொல்லி பாவம் குடும்பத்தை குழப்பத்தை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி. வழியிலே சொல்லுங்க பாப்போம். இப்படியாப்பட்ட செய்திகள், இப்படியாப்பட்ட போதனைகளை கேட்கிறவங்க முன்னேற முடியாது. சொல்றாரு இயேசு, மாறுபாடான சந்ததி. நல்ல நான் சொல்றது கவனிச்சிருவாங்க, நிறுத்தி பேசுறவங்களுக்கு. இவங்க யாரா? மாறுபாடு சந்ததி. இது உபாகம் 32:5 சொல்லுவார். கவனிங்க, இது எங்க சொல்வாரு? 32:5 வாசிங்க. யாரு பாருங்க, வாசிங்க. உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அம்மா கவனிங்க அம்மா, இவங்க யாரா? தங்களே கெடுத்து மற்றவரை கெடுக்கிற கூட்டம். ஹலோ, இவனுக்கும் ஜெயிக்க வழி தெரியல, ஜெயிக்கவே நினைக்கிற பிள்ளைகளை தடுக்கிறது. இயேசு மத்திய 23 சொல்லுவார், நீயும் பரலோகத்துக்கு போக மாட்ட, போற விட மாட்டடாட. வாசிங்க. அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். நல்ல கவனிங்க, இந்த போதகத்தை கேட்கிறவங்க யாருமே கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியாது. இவன் யாரான? கள்ளி மண்ணு, சுண்ணாம்பு, புல்லு, பூண்டு, புழுவு, தாழ்த்து, வெறுமையாக்கு, சாத்தா. அவ்வளவுதான், இதே போதுன்னு தான் இருக்கும். யாரும் பண்றதை வச்சு காப்பி பண்ணி போக கூடாது அம்மா. நம்ம காப்பி ஃபுல்லா கவனிங்க, பைபிள் வசனம் தான். கையை தட்டுங்க. இதை காட்டாத யார் ஒருத்தன் உள்ள ஒரு ஆபத்தை கொண்டு வரான். வசனம் பேசினாலும் கிறிஸ்துவ நமக்கா பண்ண சொல்ற பாருங்க, அவங்க என் ஜனம் இல்லை, நாங்க தேவன் இல்லையா. முரட்டாட்டம் உள்ள ஜனம் என்றார். யாரு? மோசே சொல்றான். இங்க சொல்ற இயேசு மாறுபாடு சந்ததியே. மத்திய 17 படிச்சு பாருங்க. மாறுபாடு என்பது வணங்கா கழுத்துள்ள ஜனம். எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படியே இருக்கும் பாருங்க. எப்ப உங்களை ஒருத்த குத்தி குத்தி பேச உஷாராயிடும். உங்களை தட்டி தட்டி தூக்குறான் பாருங்க, அங்கதான் தகப்பு, அவதான் தகப்பு, அவதான் தாய். இந்த போதகத்தை கேட்கிற மலையை பார்த்து சொல்லுங்க, நான் என்னால் எல்லாம் கூடும். இந்த மாசத்துல நான் எல்லாம் செய்து முடிப்பேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேடி நிச்சயம் வரும். இயேசுவின் நாம தகுதி பார்த்தல்ல, என்னை தகுதியாக்கிற இயேசுவின் அமேன் ரத்தத்தை பார்த்து நான் சொல்றேன். அந்த ரத்தத்தை தகுதியாக்கி விட்டது. அந்த கொல்கதா மலையில எனக்காக ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்கப்பட்ட கண்மலை. ஏமே, நான் அவருடைய ஜனமா இருக்க, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அந்த மாறுபாடு என்ற வார்த்தை இருமானம். பாருங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனத்தை பசங்க நீ மாறுபாடு பிள்ளைகள் என்றார். நான் ரொம்ப விவரிக்க விரும்பவில்லை. கவனிங்கம்மா ப்ளீஸ். ஜபத்துக்கு ஏன் பதில் இல்லை? ஜபத்துக்கு பதில் கொடுக்குற கடவுள் இல்லம்மா, உங்க வாயின் வார்த்தைக்கு பதில் கொடுக்குற கடவுள், உங்க விசுவாசத்துக்கு பதில் கொடுக்குற கடவுள். முதல் பெரிய பர்வதம், உங்களை செயல்படாத தடுக்கிற பர்வதம். ரெண்டாவது கூடல, ஏன் கூடல, ஏன் வரல, ஏன் செயல்பட முடியல, இது சீனா பர்வதம். மூன்றாவது ஒரு பர்வதம், எல்லாம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் செய்துட்டேன், அசைவே இல்லை, மாற்றமே இல்லை. இந்த பருவத்தை நீங்க என்ன செய்யணுமா? கடவுளுடைய சமூகத்தை அமைதியா உட்காரணும். வாசிக்கலாம். சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அல்லேலூயா. அம்மா, யாரு ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தை உட்கார்றீங்களோ பிரச்சனை அப்படியே உருகி போட்டு நீ பார்ப்பீங்க. மலை போல துன்பம் என சூழும் போது, பாடுங்களாம்மா,
பனி போல இட செய்தவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே, நிழல் போல என் வாழில் வருபவரே, துணையாக முன்னின்று காப்பவரே, நிழல் போல என் வாழில் வருபவரே. துணையாக ஆமென். புரிஞ்சிருமா? இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டு எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? சிலத்தை ஜெபம் பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்ப பிசாசு என்ன பண்ணுவானா, நீ தகுதி இல்லை, இது உனக்கு கிடைக்காது முத்திரை போடுவான். நீங்க அப்போ என்னதான் செய்யணும்? அப்படியே அமைதியாக உட்காந்துடணும். எங்க? அவர் பிரசனத்தில், அவர் சமூகத்தில் உட்காந்து அமைதியாக உட்காந்துடும். அப்போ என் பேச்சு இப்போ இல்லை. இப்போ யார் செயல்படணும்? தேவன் செயல்படணும், அவர் பிரசனம் செயல்படணும், அவர் வல்லமை செயல்படணும். அது செயல்படணும். அதை நான் கவனிங்க, பர்வதங்களை மெழுகை போல உருக செய்யக்கூடிய பிரசனம். கையை தட்டுங்க பார்ப்போம். ஏமே அல்லேலூயா. அப்படியே எளிமை நின்று இந்த பாட்டை என்னோட சேர்ந்து பாடு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்,